பண்ணி விடுறாங்களோ ஓரளவுக்கு அப்படியே பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது இப்படி வேணும் அது அப்படி வேணும்னு கேட்கறதுக்கான சோர்ஸ் அங்கே இல்லை. பட் இப்போ நம்ம சோஷியல் மீடியா வளர 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே கிளைண்ட்டுக்கு தெரியும் போது இன்னைக்கு கிளைண்ட் கேட்குறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஐ மேக்கப் வேணும், என்னோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், அப்புறம் மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும், போட்டு மாதிரியே தெரியக்கூடாது, ஸ்கின் ஃபினிஷில் தெரியணும். ஸோ இந்த மாதிரி அப்போது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது இந்த ஃபீல்டில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா முதல்ல அப்டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு கிளாஸ் முடிச்சவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்டதே வச்சு இன்னைக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது. வெறும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக அது யூஸ் கிடையாது இன்னைக்கு நமக்கு. ஸோ இன்னைக்கு கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து டே பை டே வந்து பார்க்கணும் கிளைண்டோட எதிர்பார்ப்பு மாறிக்கிட்டு இருக்கு, அவங்க என்ன விரும்புறாங்க. ஸோ மேக்கப்பை மொத்தமா மாற்ற முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மேக்கப் இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும். இன்னும் 50 வருஷம் கழிச்சாலும் மேக்கப் தான், இந்த ஸ்டெப் தான், இது டோட்டலா மாறாது. பட் சில விஷயங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்றது, ப்ராடக்ட் சில டெக்னிக்ஸ் இது மட்டும் தான் மாறும். அதை வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா?